அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய வீடியோவில் அன்பிற்கும் இனிய சிவாஜி கணேசன் ரசிகர்களே, உங்களுக்கான வீடியோ. அதற்கு முன் இந்திய நாட்டின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தி முடித்து விட்டோம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற வகையில் இந்திய மக்கள் அளிக்கும் எந்த தீர்ப்பாக இருந்தாலும் இன்முகத்துடன் ஏற்றுக்கொள்வோம். இன்றைய வீடியோவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களையும் நமது தமிழ் மொழியையும் பிரிக்கவே முடியாது என்பதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதுதான் இன்றைய கண்டென்ட். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் குறைந்து வருவதற்கான காரணங்கள் பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஆதலால் இறுதி வரை வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள் வீடியோவுக்கு. தமிழ் மொழியின் உச்சரிப்பை மிக மிக சரியாக சிறப்பாக தன்னுடைய கம்பீரமான குரலில் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்த தரணிக்கே தந்த தவ புதல்வன் நம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். நமக்கெல்லாம் தமிழ் மொழி மீது ஒரு ஈர்ப்பு பற்று ஏற்பட காரணமாக இருந்தவர்களில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தனி இடம் உண்டு. ஆம், திரைப்பட வசனங்களை அவர் உச்சரிக்கும் அழகே தனி. சிறு பிழை கூட அவர் உச்சரிக்கும் தமிழில் வரவே வராது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், திருவிளையாடல் படத்தில் வரும் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பகிலியது கிழிய நட்பின் மயிலியல் செரியையில் தறிவை கூந்தலில் தரியவும் உழவோ நீ அறியும் பூவே. இதுல படிக்கும் போதே சில நமக்கு கொஞ்சம் தடுமாறுது. ஆனா அவருக்கு இந்த பாடலை, அந்த திருவிளையாடல் படத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பாடலை குறுந்தொகை பாடல் இது. இந்த குறுந்தொகை பாடலை அவர் எவ்வளவு அழகாக, எவ்வளவு உச்சரிப்பு, அந்த பாடல் அந்த ரைம்ஸோட சொல்வார். நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ் தெரிந்தவர்கள் கூட, நன்றாக தமிழை உச்சரிப்பவர்கள் கூட சிவாஜி போல் மேற்பட்ட அந்த குறுந்தொகை பாடலை பிழைகள் இல்லாமல் உச்சரிக்க முடியுமா என்பது சந்தேகம்தான். ஆக இத மாதிரி அவர் எந்த ஸ்கூல்லையும் படிக்கல, படிக்காத மேதை. அப்படிப்பட்ட சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த பாடலை அந்த குறுந்தொகை பாடல் திருவிளையாடல் படத்தில் சொல்லும் போது என்ன அழகாக இருக்கும். அதுதான் சிவாஜி கணேசன். அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வரும் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது அப்படிம்பார். அந்த வசனம் இருக்க இன்னைய வரைக்கும் அது போயிட்டு தான் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு வசனம். அதற்கு பிறகு எல்லாவற்றையும் விட தனது முதல் படத்திலேயே கலைஞர் வசனத்தில் ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள், அந்த கோர்ட்டு சீன் பராசக்தியில் வரும். முதல் படத்திலேயே அவர் சிவாஜி கணேசன் தமிழை உச்சரிக்கும் விதமும் அவர் பேசும் வசனங்களும் ரொம்ப ஃபேமஸ் ஆகி ஒரே படத்துல மேல போயிட்டா டாப்ல. அதுக்கு காரணம் சிவாஜியினுடைய தமிழ் உச்சரிப்பு, தமிழ் வசனத்தினுடைய உச்சரிப்பு. அது மட்டுமல்ல, மனோகரா படத்தை பார்த்திருப்பீர்கள். சங்கிலியால் கட்டி இழுத்து வரும்போது பேசுவாரே அந்த வசனங்கள், தீப்பொறி பறக்கும் அந்த வசனங்கள். கண்ணாம்பா அதுல அவங்க அந்த அம்மா சிவாஜிக்கு தாயாக இருப்பார்கள். போட்டி போட்டுக்கொண்டு இருவரும் பேசுவார்கள். தியேட்டர்ல அனல் பறக்கும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சிவாஜியினுடைய தமிழ் வசனங்கள். அதுபோல காலங்கள் பல கடந்தும் கால மாற்றத்தில் அந்த வசனங்கள் பேசி புகழின் உச்சிக்கு சென்ற சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னை காலத்துக்கு ஏற்பவும் மாற்றிக்கொண்டார். அதான் என்று சொல்வதை விட சிவாஜி மாறிக்கொண்டார். அவரை மாற்றி காட்டினார் ஒரு இயக்குனர். யார் அது?
நடிப்பின் இமயத்தை இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தன் முதல் மரியாதை படத்தில் மாற்றி காட்டினார். வட்டார வழக்கு மொழிகள் தமிழ் சினிமாவில் ஆதிக்கம் செலுத்தி வந்தபோது அதிலும் தான் ஒரு மேதை என்று நிரூபித்தார் முதல் மரியாதை படத்தில். அட கிறுக்கு பயப்புள்ள அப்படின்னு அவர் பேசுறப்ப அந்த வசனத்தை அவர் உச்சரிக்கும் விதம் அலாதியானது, அப்படிப்பட்டது, இயல்பானது. கிராமத்தில் எப்படி அந்த வசனம் உச்சரிக்கப்படுமோ அப்படி வசனத்தை உச்சரித்தார். பாரதி ராஜா சொன்னார், அப்பா நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கலையோ அதை எடுத்துக்க அப்படின்னா அவர் நடிக்கவே விடல. நீங்க வாங்க போங்க, தலையை திருப்புங்க, முகத்தை திருப்புங்க, அவ்வளவுதான். சிவாஜிகிட்ட அவர் என்னப்பா இது ஒரு நடிப்பு, நடிகர் தலைவன்டா அப்படின்னாராம். நீங்க நான் சொல்றது செய்யுங்கன்னாரா, செஞ்சு படம் வந்தது பார்த்தா பிச்சுக்கிட்டு ஓடுது. அது மாதிரி சிவாஜி அப்ப வசனம் பேசி நடித்த காலத்திலும் சரி, வசனம் பேசாமல் இயல்பாக நடித்த காலத்திலும் சரி, அவர் தன்னை காலத்துக்கு ஏற்ப மாற்றிக்கொண்ட ஒரு மகா நடிகர். அவருடைய இழப்பு நமக்கு ஈடு செய்ய முடியாது. ஆக இந்த மாதிரி அடுத்து அதே மாதிரி முதல் மரியாதை படம் மட்டுமல்ல, அடுத்து தேவர் மகன் படத்தில் கமலுடன் இணைந்து நடித்தார். அதுல கூட வெத நாம் போட்டது அப்படின்பார். அந்த வசனம் கூட சொல்லியிருப்பாரு கமலஹாசன், இது நான் எழுதுனது ஐயாவுக்காக, சிவாஜி ஐயாவுக்காக நான் எழுதுனது, அதை அவர் பேசினா ரொம்ப ஆப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சூட்டபிளான வசனத்தை கொடுத்து அந்த வசனம் இன்றளவும் பிரபலமாக பேசப்பட்டு வருகிறது. அது மாதிரி இது போன்ற எத்தனை படங்கள். வசந்த மாளிகையில் ஒரு விதமாக பேசுவார். வியட்நாம் வீடு படத்தில் அதை பிராமணனாக நடிக்கும் போது அதற்கு ஏற்ற ஸ்லாங், எல்லா ஸ்லாங்கும். அது மாதிரி நவராத்திரியில பாத்தீங்கன்னா 9 விதமான வேடங்களில் 9 விதமான இது. அப்படி இது போன்ற வரைட்டியான படங்களில், வரைட்டியான கேரக்டர்களில் வரைட்டியாக பேசி நடிகர்களுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கினார் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்று சொன்னால் அது மிகையாகாது என்று கூறி, அடுத்து பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக அமைதியாக நடந்து முடிந்தது. தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக அரசையும் நாம் இதற்காக பாராட்டியே ஆக வேண்டும். அதே சமயம் வாக்கு சதவிகிதம் குறைந்து வருவது ஏன் அப்படிங்கிற கேள்வி பயங்கரமாக இருக்கிறது. பல காரணங்கள் அதுக்கு சொல்லப்படுகிறது. குறிப்பாக மத்திய, வட, தென் சென்னையில் இந்த 3 தொகுதிகளில் குறைந்த அளவில் வாக்குப்பதிவு ஏற்பட்டுள்ளது. அடுத்து இதுல ஒரு ஆறுதலான விஷயம் என்னவென்றால், 44 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கு வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளது. இதுதான் குறைச்சா, இதுவே 44 வருடங்களுக்கு பிறகு அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. நாளிதழ்களை புரட்டினால் பார்த்தால் வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்கள் விடுபட்ட செய்திகள் தான். ஏன் இந்த நிலை பாத்தீங்கன்னா, அங்கங்க பெயர் நீக்கம், அங்கங்க வாக்காளர் பட்டியல் பல்கா விடுபட்டு போயிருக்குங்கிறாங்க. அதாவது ஓட்டு போட வெளியூர் செல்வது ஒருபுறம் என்றால், இங்க மெட்ராஸ்ல ஓட்டு போட வெளியூர் செல்வது ஒருபுறம் என்றால் அவங்க சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போடுறாங்க, அது ஒரு காரணம் சொல்றாங்க. ஓட்டு போடாமல் வீட்டுக்குள்ளேயே இருப்பது மறுபுறம். அதாவது வாக்களிப்பதற்காக விடுமுறை தருகிறார்கள். தேர்தல் ஆணையத்தில் அரசாங்கம் விடுமுறை தருகிறது. அந்த விடுமுறை எதற்காக தருகிறார்கள்? நீங்க போய் அந்த வாக்குச்சாவடியில போய் ஓட்டு போட்டு வாங்கிறதுக்காக விடுமுறை தராங்க. பட் அதையும் பயன்படுத்தாம வீட்டுக்குள்ளேயே இருந்துடுறாங்க. இல்லாட்டா சொந்த வேலையா போயிடுறாங்க. இப்படி ஒரு ஜனநாயகத்தை கேவலப்படுத்துகிறார்கள் இன்றைய இப்ப இருக்கிற நிலைமையில. அது மாதிரி செய்யக்கூடாது. இது தவிர வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கம் என்ற புகார்கள் வேறு. பெரும்பாலும் இந்த புகார்கள் தான் வந்திருக்கு. இத மாதிரி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்கும்? இதை தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கவனிக்கணும். அடுத்தது என்னுடைய பொறுத்த தேர்தல்ல வாக்களிப்பது என்பதை கட்டாயமாக்கினால் நல்லது என்று நான் நினைக்கிறேன். அப்படின்னா கொஞ்சம் வாக்கு சதவீதம் உயரும். விடுமுறை அளிக்கிறார்கள். அந்த விடுமுறையை அளிக்கும் போது அந்த அதோ கூட கேள்விப்பட்டாங்க, வாக்களிக்கலன்னா விடுமுறையை ரத்து பண்ணுவோம் அப்படின்னாங்க. மறுபடியும் திருப்பி வாங்கிக்கிட்டாங்க. ஆனா ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். இந்த மாதிரி வாக்கு சதவீதம் 100% வாக்கு வந்தால்தான் உண்மையான ஜனநாயகம் இந்த நாட்டில் மலரும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்தது இந்த வாக்காளர் பட்டியல் விடுபட்டு பெயர் நீக்கம் செய்யப்பட்டது சொல்கிறார்களே,
அதுல நிரந்தர முகவரியில் இருப்பவர்கள் பெயர் எப்படி விடுபட்டது என்பது தேர்தல் ஆணையத்திற்கே வெளிச்சம். அதாவது சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்தவர்கள் பெயர் பாராளுமன்ற தேர்தலில் இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன? போன எலெக்ஷன்ல அது போட்டிருக்காங்க ஓட்டு. இப்ப பாராளுமன்ற தேர்தல்ல ஏன் இல்ல? அது எப்படி அந்த இதாகும்? அது டெலீட் பண்ணப்பட்டது. நோ ரிசல்ட்னு வருது. அந்த ஆப்ல பார்த்தா டெலீட்டட்னு வருது. நோ ரிசல்ட்னு வருது. இந்த அண்ணாமலை தொகுதியிலும் சரி, தமிழிசை தொகுதியிலும் வாக்காளர் பெயர் நீக்கப்பட்டது குறித்து அவர்கள் புகார் செய்திருக்கிறார்கள். அயல் நாட்டிலிருந்து லட்சக்கணக்கில் செலவு செய்து வந்தால் இங்கே வாக்கு இல்லை என்றால் என்ன செய்வது? அங்கேருந்து செலவு பண்ணிட்டு வராங்க, வந்து இங்க வந்து எனக்கு வாக்கு இல்லை அப்படின்னு அதை பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க என்ன நடக்குது? அதாவது அதே சமயம் தேர்தல் ஆணையம் மீது நம்ம தவறு சொல்ல முடியாது. தேர்தல் ஆணையம் என்ன செய்யறாங்கன்னா 6 மாதங்களுக்கு முன்பே வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு இருக்கிறார்கள். அப்போது அதை வந்து பார்க்கணும், இணையதளத்தில் பார்க்க வேண்டும். பார்த்து நம்முடைய பெயர் இருக்கிறதா என்று வெரிஃபை செய்து கொண்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை பற்றி யாரும் அப்போது அலட்டிக் கொள்வதில்லை. ஓட்டு போடு அன்றைக்குத்தான் அதை பற்றி சிந்திக்கிறார்கள். அப்படி அன்னைக்கு சிந்திச்சு அன்னைக்கு புகார் பண்ணிட்டா சரியா போயிடுமா? அதான் நம்ம மேலே மிஸ்டேக் இருக்கு, நம்மளும் பார்க்கணும். அடுத்து படித்தவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு, படித்தவர்கள் மத்தியிலே விழிப்புணர்வு இல்லாத போது படிக்காத பாமரர்கள் பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் நகர்ப்புறங்களில் உள்ளதை விட கிராமப்புறங்களில் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறது. அதுதான் பார்க்கணும். ஆக வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலாவது 100% வாக்கு எண்ணிக்கை என்ற இலக்கை அடைய தேர்தல் ஆணையம் எவ்வளவு செய்யறாங்க. இருந்தாலும் தேர்தல் ஆணையம் சில வேலைகள் இன்னும் செய்ய வேண்டியிருக்கு. இந்த மாதிரி பல்கா பேர் விடுபட்டு போனது என்ன காரணங்கிறத அவங்க பார்க்கணும். அதே மாதிரி மத்திய மாநில அரசுகளும் எவ்வளவு செய்கிறது, அவர்களும் இன்னும் இதுல கொஞ்சம் இன்னும் இது பண்ணணும். அடுத்தது பொதுமக்கள் குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் ரொம்ப ஓட்டு போட்டிருக்காங்க. இருந்தாலும் எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும். நம்ம வாக்களிப்பது நம்முடைய ஜனநாயக கடமை, நமக்கு அளிக்கப்பட்ட உரிமை. அப்பதான் நம்ம வந்து அந்த உரிமையா நம்ம ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை நீங்க கேள்வி கேட்க முடியும். அதை விட்டு வாக்கே போடாம கவர்மெண்ட்டை குறை சொல்றதோ, அப்போ வாக்கு போடாம கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைகளை அனுபவிக்கிறதோ எந்த விதத்துல நியாயம்? காசு வாங்கக்கூடாது, ஓட்டு போறது காசு வாங்கக்கூடாது, ரைட்டு. ஆனா கண்டிப்பாக நீங்க வாக்கை எந்த கட்சிக்காவது உங்களுக்கு பிடிக்கிற கட்சிக்கு நீங்கள் அளிக்க வேண்டும். அதுதானே முறை என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர். நன்றி, வணக்கம். இனி அடுத்த வீடியோவில் மிக விரைவில் சந்திப்போம்.